வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்டு. நான் இன்னைக்கு செய்ய போகக்கூடிய ரெசிபி போலி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மாவு ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் மைதா, மஞ்சள் பொடி 2 பிஞ்ச், 1 பிஞ்ச் உப்பு, 1/4 டீஸ்பூன் சுகர். மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுங்க. நல்லா சாஃப்டாக வரது வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். பிசைஞ்சதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம். கையில் மாவு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். மாவை இந்த மாதிரி பரத்தி விட்டுருங்க. 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து மாவு நல்லெண்ணெயில் மூழ்கி கிடக்கிற மாதிரி இருக்கணும். 1 மணி நேரத்துக்கு இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். கடலைப்பருப்பு 1/2 கப், இது 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தேன். குக்கரில் கடலைப்பருப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக மஞ்சள் தூள், 1 பிஞ்ச் உப்பு. குக்கரை மூடி போட்டு 2 விசில் வரது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். குக்கரில் ஆவியெல்லாம் போயிடுச்சு. குக்கர் மூடியை திறந்து பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. கடலைப்பருப்பை தண்ணியிலேருந்து வடிகட்டிடுங்க. இது நல்லா ஆறணும். மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு 1/2 கப் சுகர் சேர்த்து 2 ஏலக்காய் சேர்த்து பொடிச்சு எடுத்துடலாம். இந்த சுகர் பவுடர் கூடவே வேக வச்சு வச்சுருந்த கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு சூடாக இருக்கக்கூடாது, நல்லா ஆறி இருக்கணும். தண்ணி சேர்க்காம நைஸாக பொடிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து பூரணம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பை இது கூட சேர்த்துடலாம். இந்த மாவை நல்லா வறட்டி எடுத்துடலாம். மாவு பேனில் ஒட்டாமல் வந்துடுச்சு. பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். மாவில் சூடு ஆறிடுச்சு. ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. சின்ன உருண்டையாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா பரத்திடுங்க. ஒரு உருண்டையை எடுத்து நடுவில் வச்சிடலாம். சுற்றி இந்த மாவை கவர் பண்ணிடுங்க. அரிசி மாவு 1/2 கப். உருட்டி வச்சுருந்த உருண்டையை இந்த அரிசி மாவில் ரோல் பண்ணி எடுத்துருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசி மாவு எல்லா சைட்லேயும் நல்லா கோட் ஆகணும். அப்பந்தான் பூரணம் வெளியில் வராமல் இருக்கும். சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்துடலாம். உருட்டும் போது மெதுவாக உருட்டுங்க. இது நல்லா சாஃப்டாக இருக்கும்.
போலி செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. போலி செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிட்டு பேன் நல்லா சூடானதுக்கு பிறகு போலியை சேர்த்து 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இதை திருப்பி போட்டுடலாம். சப்பாத்திக்கு சுடுறது மாதிரி திருப்பி போடக்கூடாது. ஒரு தடவை தான் திருப்பி போடணும். போலி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.